ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிரோஷா லைஃப் ஸ்டைல் விளாக். இப்போ எலுமிச்சை உப்பு ஊறுகாய் ஒரு வருஷத்துக்கு எப்படி கெட்டு போகாமல் சூப்பராக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக அப்படி செஞ்சு வச்சுக்கலாம். நிறைய டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஊறுகாவை எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் கொஞ்சமாக எடுத்து தாளிச்சிட்டு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டான சூப்பரான எலுமிச்சை ஊறுகாய், உப்பு ஊறுகாயும் தாளிச்ச ஊறுகாயும் எப்படி செய்யலான்றது தான் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு முழுசாக பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 50 எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன். இது இப்போ தான் மரத்துலேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சை பழம். நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஃபேன் காற்றுலேயே வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி, மேலே இருக்க தண்ணி எல்லாம் காஞ்சிட்டு ஊறுகாய் போடும் போது நம்மளுக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் போட்டு நல்லா நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் சொல்லியிருக்க இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஊறுகாய் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான அளவில் நான் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதோட சின்ன பீஸாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் போது அதில் இருக்கிற விதைகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துடலாம். எடுக்கும் போது அதில் வர ஜூஸை நம்ம வடிகட்டி இந்த எலுமிச்சை பழத்திலே போட்டு வச்சுக்கலாம். விதைகளை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கும் போது அதில் கசப்பு இல்லாமல் ஊறுகாய் சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம விதைகளை முடிஞ்ச அளவுக்கு நீக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில், பக்கெட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நார்மல் 250 ml டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக, அதாவது உப்பு நல்லா கரிக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் நான் கரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். சில உப்பு நம்ம எவ்வளோ தான் போட்டாலும் அந்த கரிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5லேருந்து 2 லிட்டர் தண்ணி வரைக்கும் எடுத்துக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகமானாலும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம வெயிலில் வச்சு காய வைக்கும் போது தண்ணியோட அளவு நல்லா வத்திடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியை நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எலுமிச்சை பழத்தில் நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றி நம்ம ஊற வைக்கும் போது எலுமிச்சை பழம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும். உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சிடும். ஓவர் நைட் நம்ம அப்படியே ஊற வைக்கும் போது உப்பு நல்லா கரைஞ்சிட்டு எலுமிச்சை பழம்லாம் நல்லா வெந்து சூப்பராக இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச பகல் டைமில் இந்த மாதிரி ஊற வைக்கிறீங்கன்னா ஒரு 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அடியில் இருக்கிற எலுமிச்சை பழம் மேலே இருக்கிற எலுமிச்சை பழம் நல்லா அடியில் போயிட்டு ஊறி கிடைக்கும். இப்போ நீங்கள் அந்த தண்ணியோடு அப்படியே காய வைக்க போகிறீங்கன்னா மேலே இது மாதிரி ஒரு துணி போட்டு, நல்லா நைஸான ஒரு துணி போட்டு நல்லா டைட்டாக ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாம். கட்டி அப்படியே ஒரு 10 நாள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக காஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டில் நம்ம அடுக்கி வச்சுட்டு அந்த சதைப்பகுதி இருக்கு இல்லையா, அது மேல் பக்கமாக வரா மாதிரி தட்டில் வச்சு வெயிலில் வச்சு காய வைக்கும் போது சீக்கிரமாக காஞ்சி வரும். சாயந்தரம் காஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த தண்ணியிலேயே போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து தட்டில் போட்டு இதே மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ தட்டில் போட்டு காய வைக்க போகிறது கிடையாது. தட்டில் போட்டு காய வைக்கும் போது ஊறுகாய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தடில் செஞ்சிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 1 மாதம் கழித்து ஊறுகாய் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் துணியை கட்டி ஒரு 10 நாள் நல்ல வெயிலில் வச்சு எடுத்தேன். இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து 1 மாதம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கூட கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள் ஊறுகாய். இப்போவே சாப்பிட சூப்பராக தான் இருக்கும். தயிர் சாதம், ரசம், சாம்பார்னு இந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இப்போ இதுலேயே நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அப்போ தாளித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஈரமான கரண்டி போடக்கூடாது, கைகளில் தொட்டு எடுக்கக்கூடாது. நல்லா கரண்டி, ஸ்பூன் நம்ம எது எடுக்கிறோமோ நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது வெயிலில் வச்சு எடுக்கும் போது ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. இது 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். வறுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு இப்போ நான் நல்லெண்ணெயும்
சன்ஃப்ளவர் ஆயிலும் கலந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வாசனை பிடிக்குன்னா முழுசாக நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். எலுமிச்சை பழத்துக்கு ரொம்ப நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி செஞ்சோம்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் 2 எண்ணெயும் கலந்து ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு 2 கரண்டி அளவுக்கு, அதாவது 2 மாதத்துக்கு தேவையான எலுமிச்சை பழத்தை மட்டும் நான் தாளித்து வச்சுக்கிறேன். மீதியை வந்து அப்படியே நல்லா டைட்டாக மூடிட்டு டைம் கிடைக்கும் போது வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஊறுகாய் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் 2 கரண்டி அளவு போட்டுட்டு 2 நிமிஷம் வந்து நான் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த எலுமிச்சை பழ ஊறுகாய்க்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் அதிகமாக விட்டால் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த ஊறுகாய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. எண்ணெய் நம்ம கம்மியாக கூட ஊற்றி தாளித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டு செய்யும் போது நல்லா தொக்கு பதத்துக்கு சூப்பராக வரும். நம்ம சாப்பாடுக்கெலாம் அந்த தொக்கையை கூட வச்சு நம்ம சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நான் வந்து போன வீடியோவில் வந்து தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலே எப்படி சூப்பராக செஞ்சு வச்சுக்கலாம், 1 வருஷத்துக்கு நல்லா கலரு மணம்லாம் மாறாமல் எப்படி அரைக்கலான்றத வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வீட்டிலே அரைச்ச தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள் தான். கலர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ போட்ட அந்த மிளகாய்த்தூள், தூள் போடும் போது ஊறுகாவோட உப்பு வந்து கம்மியாகும். அதனால் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடுகு வெந்தயம் வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். மீதியை வந்து நம்ம ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா மாங்காய் ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக செய்வோம் இல்லையா, அந்த மாங்காய் ஊறுகாய்லாம் போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கசக்கும். இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கசப்பே இல்லாமல் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபீஸ்க்கெலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஹெல்த்தியான ஊறுகாய் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த ஊறுகாய் வந்து 1 வருஷம் தாளித்து வச்சா கூட கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நல்லா ஊற டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிடாம 1 வீக் கழித்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வந்து எல்லா ஊறுகாயும் செய்யலாம். யாருக்கெல்லாம் இதை பார்க்கும் போதே டெம்ட் ஆகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.